நாவல் படிக்கின்றவர்கள் இருந்தால் லட்சுமி என்ற பெயரில் வெளிவந்த நாவல்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். லட்சுமி என்ற நாவலை எழுதியவர் திரிபுர சுந்தரி என்ற ஒரு MBBS டாக்டர். அந்த மருத்துவர் தென்னாப்பிரிக்காவில் மருத்துவராக பணிபுரிந்தவர். அவர் அங்கு பணிபுரிந்த சமயத்தில் அவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த மருத்துவர் தென்னாப்பிரிக்காவில் பணிபுரிந்த சமயத்தில் அவரின் தாயார் தமிழ்நாட்டில் இறந்து விடுகிறார். ஆனால் தனது தாயாரை வீட்டினின் வாயிலில் பார்க்கிறார். பார்த்த உடனே கையும் ஓடலை, காலும் ஓடலை. எப்படி தென்னாப்பிரிக்கா வந்திருக்க முடியும் நம்ம அம்மா என்று ஒரே யோசனை, ஒரே குழப்பம். இருந்தாலும் வாங்கம்மா வாங்க என்று கூப்பிட அந்த தாயாரின் உருவம் இவர்களையே பார்க்கிறது. உடனே கண் எதிரிலேயே அந்த உருவம் மறைந்து விடுகிறது. இவர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். உடனே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தகவல் வருகிறது, அம்மா இறந்து விட்டார் என்று. பொதுவாக ஆன்மாக்கள் கடைசி நேரத்தில் தாங்கள் விரும்புகின்ற நபர்களை பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதுபோலவேதான் அந்த தனு என்ற பெண்ணின் ஆவியும் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறது. இப்போது இந்த சூக்கும சரீரத்தை பற்றி மீண்டும் சொல்கிறேன். இந்த சூக்கும சரீரத்தை மனோலய உடல் என்றும், ஆவி உடல் என்றும், நுண் உடல் என்றும், உள் உடல் என்றும் குறிப்பர். இது நினைவு, சிந்தனை, ஆசை, காமம், கோபம், பசி, தாகம், இச்சை, அறிவு போன்ற மன செயல்களின் இருப்பிடம். இந்த சூக்கும சரீரம் மரணத்தால் அழியாது. மரணத்தின் பின்னும் ஆன்மா இதனுடன் உலாவும். இந்த சரீரத்திற்கு எந்தவித பாரமும் இல்லை. அது ஒரு நிழல் போல எங்கும் போக்குவரவு புரியும். சில சித்தர்கள் தன்னுடைய சித்தி வல்லபத்தால் அவர் வாழும் பூத உடலை விட்டு சூக்கும உடல் மூலம் இன்னொரு பூத உடலில் செல்கிறார்கள். அதாவது கூடு விட்டு கூடு பாய்கிறார்கள். இதை வள்ளல் பெருமானார் அவர் எழுதிய சீவகாருண்ய ஒழுக்கத்தில் இந்த ஸ்தூல தேகம் அழியாமல் இருக்கின்ற போதே சொப்பனத்தில் கனவில் ஆன்மா வேறு வேறு தேகம் எடுத்து பல பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றது என்றும், அன்றியும் சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்தில் இருக்கின்ற ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறு ஒரு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்று ஆழமாக பதிவு செய்திருப்பார். அப்படி சித்தி வல்லபம் இல்லாத ஒருவர் அகால மரணமோ துர்மரணமோ அடைந்து விட்டால் தன்னுடைய சூக்கும சரீரத்துடன் அலைந்து திரிவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.